ஹல்லேலூயா. கர்த்தர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலையும் கூட பலனற்று போய் இருக்கிறோம், சோர்ந்து போய் இருக்கிறோம். என்னடா இது இப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது, என்றைக்கு தான் இதுக்கு ஒரு முடிவு வரும், எப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பல விதத்தில் புலம்பிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. தானியேலுடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளையே, அவனை பலப்படுத்தினவர், அவனை திடப்படுத்தினவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. தானியேல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம், பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாகாத, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுறார், பயப்படாத, திடன்கொள் என்று. அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாருன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில் என் அன்பு தேவ பிள்ளை சமாதானம் உண்டு. இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு எப்போ முடிவு வரும், எப்போ இதிலிருந்து விடுதலை ஆவேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எப்போ என்னுடைய காரியம் ஜெயமாய் மாறும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு அது கர்த்தர் செய்கிறார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தேவதூதன் நிமித்தம் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே அந்த தானியேல் ஏற்றுக்கொண்டான், அவன் திடன் கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லி. இன்றைக்கு நீ திடன் கொள். ஆமாண்டவரே, நான் திடன் கொண்டேன் ஆண்டவரே, நான் பயப்படலை ஆண்டவரே, நான் பலன் கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளிலும் கூட திடன் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் உடைப்பீராக. ஆண்டவரை சமாதானம் இல்லாமல், ஆண்டவரை பயத்தோடு, ஆண்டவரை திகிலோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய திடன் ஆண்டவரை பரிபூர்ணமாக இறங்கும்படியாக செபிக்கிறேன். அப்போ உங்களுடைய பலன் இறங்கும்படியாக செபிக்கிறேன். உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும், பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும். இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும், எங்கள் யாவரையும் திடன் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, இந்த நாளிலே கூட சுவாமி அப்பா, பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற. நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும், பெரிய காரியத்தை செய். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிற. திடன் கொள்வீராக ஆண்டவரே, திடன் கொள்வீராக என்று சொன்னீர். அந்த வார்த்தை அப்படியே கர்த்தர் ஆண்டவரை திடன் கொள்ள செய்வீராக. அப்படி நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.